நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நமக்கு செல்வத்தை அள்ளிக் கொடுப்பது நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய பிறந்த வீடு அதெல்லாம் இல்லை. கடவுள் கொடுத்தா தான் அறிவு, கடவுள் கொடுத்தா தான் ஞானம். அந்த பணத்தை கொடுக்கும்போது எவ்வளவு சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்வது நல்லது. அது வாழ்க்கைக்கு நல்லது. வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை காமராஜர் பழைய தமிழ்நாட்டு முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர், டெல்லிக்கு சென்றபோது டெல்லியில் முதலாக எடைபார்க்கும் கருவி, அதாவது மனுஷர்களை எடைபார்க்கும் கருவி, வெயிட் பார்க்கும் கருவி அங்கே வந்திருந்தது முதலாக. அப்போ பார்லிமெண்ட்டு அருகில் அதை வைத்த காலத்தில் எல்லாரும் தங்களிடம் உள்ள காசை போட்டு வெயிட் பார்த்தார்கள். அதே நேரத்தில் நேருவும், நம்முடைய பாரத பிரதமர் நேருவும் காசை போட்டு வெயிட் பார்த்தார். பக்கத்தில் காமராஜர் நின்று கொண்டிருந்தார். எல்லாரும் கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் ஏன் வெயிட் பார்க்கலையா என்று கேட்கும்போது அப்போ நேரு சொன்னார், அந்த எடை பார்க்கக்கூடிய அந்த பைசா கூட காமராஜர்கிட்ட இருக்காது. அவர் எப்போதும் பாக்கெட்டில் பைசா வைத்து கொள்வதில்லை என்று சொல்லி அவரை தாழ்வுபடுத்தவில்லை, உயர்ந்த எண்ணத்தில் அவர் பார்த்தார். இப்போதுள்ள முதலமைச்சர்கள் மாதிரி அல்ல. அவருடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அவர் இறந்தவரை இருந்தது குறைவான பணம் என்று நாம் கேட்டோம், கண்டோம், மகிழ்ந்தோம். ஆனால் இப்போது எப்படி இருக்கிறார்கள்? பைபிளில் லூக்கா அதிகாரத்தில் 15வது அதிகாரத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஒரு அப்பாவுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். இளையவன் சண்டை போட்டுக்கொண்டு அப்பாவிலிருந்து சொத்துக்களை எல்லாம் பிரித்து வாங்கி கொண்டு வெளியூருக்கு போனான். வெளியூருக்கு போய் கண்டபடி செலவு செய்தான். பணம் போகாத இடத்துக்கெல்லாம் போனது. அது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எங்கெங்கே போனது என்று. கடைசியில் அவன் நிலைமை என்ன ஆனது? பன்றி மேய்க்கிற வேலையில் சேர்ந்து பன்றி தின்கிற தவிட்டை தின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது தான் அவன் நினைத்தான், அப்பாவிடம் கோபித்து கொண்டு அவரிடம் பணத்தை வாங்கி வீண் செலவு செய்ய விட்டோமே, இப்போது அப்பா ஏற்றுக்கொள்வாரா என்று அவன் சிந்தித்ததுண்டு. சிந்தித்தது அவன் அந்த ஊர் போய் அப்பாவிடம் சேர்ந்தான் என்ற ஒரு கதை இருக்கிறது. அது காரணம் என்னவென்றால், தந்தையை விட்டு பிரியக்கூடாது என்பதை, கடவுளை விட்டு பிரிந்து போகக்கூடாது, கடவுள் சொற்படி கேட்டு நடக்க வேண்டும் என்பதை ஒரு கதையாக இயேசு பிரான் சொன்ன ஒரு கதையாக இருக்கிறது. அப்பவும் அந்த பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்று உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். சில வேளைகளில் பணம் வந்தால் கண்டபடி செலவு செய்யக்கூடாது, சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். எது வேண்டுமோ அது மட்டும் வாங்க வேண்டும், வேண்டாததை உதறி தள்ள வேண்டும், வேண்டாத செலவு செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று இந்த கதையை கூறி முடிக்கிறேன். நாளை சந்திப்போமா?